இப்போ கால இடைவெளி பார்க்கும்பொழுது நான் எப்பொழுதும் மணிகளை கொண்டு வந்துடணும். முற்பகல் 4 மணி பிற்பகல் 4 வரை கால இடைவெளி. முதல்ல பிற்பகல் 4 அப்படின்னு வந்தாலே 4 பிற்பகல் அப்படின்னு வந்தாலே நம்ம என்ன செய்கிறோன்னா 12ஆல் கூட்டிட்டு 12 + 4 = 16 மணி அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். வேலை தொடங்கின முற்பகல்னால 4 16 நாள் போச்சுன்னா இடைவெளி நேரம் 12 மணி அப்படின்னு சொல்லிடுறோம். அது மாதிரி 2வது கணக்கு பார்க்கும்போது அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு பாருங்கள். இப்போ 22:10க்கு போகிறான், சென்ட்ரல்லேருந்து கிளம்புது. மறுநாள் 2:50க்கு தான் அது சென்றடையுது. சென்றடைந்த நேரம் 2:50. இப்போ 22:10 நமக்கு மணியாக மாற்றுறது 22:10. அதில் 24லேருந்து 22:10 கழிச்சோம்னா நமக்கு கிடைக்கிறது என்னன்னு பார்க்குறோம். சென்றடைந்த நேரம் நேரம் 2:50. பயண நேரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 24லேருந்து இந்த பயண நேரம் 21:10 கிளம்புறாங்க. அதை கழிச்சோம்னா இது 60 ஆகிடுது. 50 2:50. இந்த 2:50 இங்கே 1:50 வருது. இந்த 1:50யும் 2:50யும் கூட்டும் பொழுது 2:50 1:50 கூட்டும்போது இது 100 நிமிடமாக நமக்கு வந்துடுது. 100 நிமிடத்தை 60 நிமிடம் + 4:40. 60 நிமிடத்தை 1 மணி நேரமாக கணக்கு பண்ணி 3 1 4ன்னு ஆகிடும். மீதி இருக்க 40 4:40 மணி அப்படின்னு சொல்லி இடைவெளி நேரத்தை நம்ம கணக்கிடலாம். 3வது கணக்கு அதே மாதிரி தான். பார்க்கும்பொழுது ஒரு மாணவன் முற்பகல் 9க்கு பள்ளிக்கு செல்கிறான். முற்பகல் 9க்கு பள்ளிக்கு செல்கிறான். விளையாட விட்டு 5:30க்கு திரும்புகிறான். பிற்பகல் 5:30க்கு திரும்புகிறான். 5:30 பிற்பகல்னாலே நம்ம 12ஆல் நம்ம கூட்டிக்கணும். 12 5 5:30னா 17:30க்கு அவன் திரும்பியிருக்கான். முதல்ல உள்ளது முற்பகல்னால அந்த 9 மணியை அப்படியே வச்சுக்கிறோம். 9 30 8:30 மணி இடைவெளி நேரம் நமக்கு கிடைச்சிருது. கால இடைவெளி பயிற்சி கணக்குகளை பார்க்க போகிறோம். 1வது கணக்கு கால இடைவெளி 3:30 பிற்பகல் 3:30 முற்பகல். அதை மணி ஆக்கும்போது முற்பகல்னால அதை அப்படியே போட்டு மணியாக எழுதிக்கலாம். 2:15 பிற்பகல் அப்படின்னும்பொழுது 2:15 பிற்பகலை நம்ம எப்பொழுதும் பிற்பகல் வந்துட்டாலே 12 வச்சு கூட்டினோம்னா 12 + 2 14:15 மணி ஆகிடுது. இப்போ பெருசுலேருந்து சின்னதை கழிக்கும்போது 14:15லேருந்து 3:30 நம்ம கழிச்சோம்னா இடைவெளி நேரம் கிடச்சிரும். இப்போ 60 கடன் வாங்கினோம்னா இங்கே 13 மணி ஆகிடும். 60னா 60 75 ஆகிடும். அடுத்த பயிற்சிகளை பார்க்கும்பொழுது நம்ம 3:30 முதல் 2:15 வரை 3:30 அப்படின்னும் பொழுது 3:30 முற்பகல்னால 3:30 மணினே நம்ம வச்சுக்கலாம். 2:15 பிற்பகல் 12ஆல் கூட்டி 14:15 மணின்னு வச்சுக்கலாம். எப்பொழுதும் மணியாக மாற்றணும்னா கணக்கு கரெக்டாக இருக்கும். 14:15லேருந்து 3:30 கழிச்சோம்னா 10:45 மணி. கழிக்கும் பொழுது இந்த 75னால 60 நொடியாக தான் நம்ம 4 நிமிடமாக தான் நமக்கு கடை வாங்கினா 60 + 15 75. 75ல் 30 போச்சுன்னா 45. 13ல் 3 போச்சுன்னா 10:45 மணி. 6:45 முற்பகல்னா 6:45 மணின்னு எழுதலாம். 5:30 பிற்பகல்னா 12 கூட்டு 17:30 மணி. அதுலேருந்து கழிச்சா 10:45 மணி. எப்போதும் மணியாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கால இடைவெளி கணக்கிடப்படும் போது கரெக்டாக இருக்கும். அடுத்த 2வது கணக்கில் புறப்படும் நேரம் 18:30 மணியிலே கொடுத்துட்டாங்க. ஒன்றும் இல்லை. அது மாதிரி சேரும் நேரமும் 6:10 இதுவும் மணியிலே கொடுத்துட்டாங்க. டைரெக்டாக நம்ம கழித்து போட்டுடலாம். 12:20 மணி கால இடைவெளி. அடுத்த 3வது கணக்கு பார்க்கும்பொழுது சங்கவி தன் மாமா வீட்டிலிருந்து
சங்கவி தன் மாமா வீட்டிலிருந்து முற்பகல் 10 மணிக்கு புறப்பட்டு தனது வீட்டை 1:15 பிற்பகலுக்கு வந்து அவர்கள் எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்கு. எப்பொழுதுமே நம்ம மணியாக மாற்றுறது நல்லது. நமக்கு மணியாக மாற்றினா முற்பகல் அப்படியே தான் இருக்கும், பிற்பகல்னால் நம்ம கூட்ட போகிறோம். 1:15 பிற்பகலுங்கிறத 12 வச்சு ப்ளஸ் பண்ணும்போது 13:15 நமக்கு கிடச்சிருது. ஏற்கனவே உள்ளது 10 மணி முற்பகல்னால அதை 10 மணினே எடுத்துக்கலாம். இதில் 60 கடை வாங்கினோம்னா 75 ஆகிடும். தேவையில்லை, இதில் 15 இருக்கிறதுனால அதை அப்படியே வச்சுக்கலாம். 15 13ல் 10 போச்சுன்னா 3:15 மணி கால இடைவெளி அவங்க எடுத்துக்கிறாங்க.